மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அந்தியூர் தொகுதி பர்கூர் ஊராட்சிக்குட்பட்ட மொத்தம் 34 கிராமங்களில் 22 கிராமங்களுக்கு போதுமான அளவு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. மீதமுள்ள 12 கிராமங்களுக்கு செல்லும் சாலைகள் அடர்ந்த வனப்பகுதிக்குள் இருக்கின்றது. அவை கரடுமுரடான குறுகிய வனச்சாலையாக உள்ளது. இந்த சாலையில் பேருந்துகள் இயக்குகின்ற அளவிற்கு இல்லை. எனவே இந்த சாலைகள் சீரமைக்கும் பட்சத்தில் பேருந்துகள் இயக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும். வெங்கடாச்சலம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே வணக்கம். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் சட்டமன்ற தொகுதி பர்கூர் மலைப்பகுதியிலே 32 கிராமங்கள் இருக்கின்றன. அதில் பல்வேறு கிராமங்களுக்கு பேருந்து செல்லுகின்ற சூழ்நிலை இருக்கிறது. அந்த பகுதி மக்கள் அந்தியூரே பார்க்காத அந்த பழங்குடியின மக்கள், ஆதி திராவிட மக்கள், மலைவாழ் மக்கள் ஆகியோர் பெருமளவில் இருக்கிறார்கள். அதால் மக்களுடைய வாழ்வாதாரத்தை கவனத்தில் கொண்டு சிறப்பனமாக கருதி அந்த பர்கூர் மலைப்பகுதியை பொறுத்தவரை 3 பகுதியாக பிரிந்து பரந்த வெளியில் மக்கள் இருக்கிறார்கள். அந்த மக்களை மெயின் ரோட் பர்கூரில் இருக்கின்ற மெயின் ரோட்டிற்கு கொண்டு வந்து சேர்த்த 2 சிற்றுந்துகளை இயக்கி அந்த மக்களை பர்கூர் மெயின் ரோட்டிற்கு கொண்டு வந்து விட்டாலே போதும். மற்ற 4 பேருந்துகள் பர்கூரிலிருந்து அந்தியூருக்கு வந்து சென்று கொண்டிருக்கிறது. அந்த மக்களுக்கு மிகவும் சௌரியமாக வந்து சென்று விடுவார்கள். அதால் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் கனிவுடன் பரிசீலித்து அந்த மலைவாழ் மக்களுடைய வாழ்வாதாரத்தை காத்திட 2 சிற்றுந்துகளை இயக்கி தந்திட வேண்டும் என மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பேருந்து வசதியே இல்லாத மக்களுக்கெல்லாம் பேருந்து வசதியை தர வேண்டும் என்பதுதான் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய அறிவுரை. அந்த வகையில் தான் தருமபுரி மாவட்டத்தில் வத்தல்மலை என்ற பகுதியில் நம்முடைய மாண்புமிகு திராவிட மாடல் முதலமைச்சர் அவர்கள் சென்றபோது அந்த பகுதி மக்களுக்கு பேருந்து வசதி இல்லை என்ற குறையை போக்க வேண்டும் என்று நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களிடத்திலே மனு அளித்தார்கள். முதலமைச்சர் அவர்கள் அதை கனிவோடு பரிசீலித்து அந்த சாலையை விரிவாக்கம் செய்து பேருந்து விடுவதற்கு ஆணையிட்டார்கள். கடந்த ஆண்டு மாண்புமிகு வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் அவர்கள் அந்த பேருந்தை அங்கே இயக்கி வைத்தார்கள். எனவே பேருந்து இயக்க வேண்டும் என்பதுதான் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நமக்கு வழங்கியிருக்கின்ற அறிவுரை. அவருடைய அந்தியூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை அதில் இருக்கின்ற அந்த மலை கிராமங்களில் பல்வேறு கிராமங்களுக்கு ஏற்கனவே பேருந்து வசதிகள் இருக்கின்றன. இருந்தாலும் ஒரு சில கிராமங்களுக்கு அந்த பேருந்து வசதிகள் இல்லை. அதில் குறிப்பாக மலைப்பகுதியில் அமைந்துள்ள சுண்டப்புதூர், சோழக்கல்லணை போன்ற கிராமங்களுக்கு செல்லும் சாலையானது குறுகிய கரடுமுரடான மண் சாலையாக உள்ளது. இன்னொன்று, வனத்துறையிலே அந்த வனசாலையை அமைப்பதற்கு ஒன்றிய அரசிலே அனுமதி பெற்றுதான் அமைக்க வேண்டிய சூழல். எனவே அதில் இருக்கின்ற இடர்பாடுகள் நீக்கி அந்த புதிய சாலைகள் அமைக்கும் பட்சத்தில் அங்கே பேருந்து இயக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படுது. வெங்கடாச்சலம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அமைச்சர் அவர்களுடைய அறிவிப்புக்கு நன்றி. அந்தியூர் தொகுதி மலைவாழ் மக்களின் சார்பாக நன்றினை தெரிவித்து அந்தியூர் தொகுதியிலே மோட்டார் வாகன ஆய்வாளர் அலுவலகம் இல்லை. அந்தியூரிலிருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் பவானி நகருக்குத்தான் செல்ல வேண்டி இருக்கிறது. அது அந்தியூர்லேருந்து 20 கிலோமீட்டர் என்றாலும் கூட மலைப்பகுதியிலிருந்து 70 கிலோமீட்டர், 60 கிலோமீட்டர், 50 கிலோமீட்டர் போன்ற தொலைதூரத்திற்கு வந்துதான் இந்த வாகனங்களை பதிவு செய்ய வேண்டிய சூழ்நிலை அந்த மக்களுக்கு கஷ்டத்தில் இருந்து வருகிறார்கள். அதனாலே அந்தியூரிலே ஒரு மோட்டார் அந்தியூருடைய வட்டத்திலே அந்தியூர் சட்டமன்ற தொகுதியிலே ஒரு மோட்டார் வாகன ஆய்வாளர் அலுவலகம் திறக்க வேண்டும் என மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மூல கேள்விக்கு தொடர்பில்லாத கேள்வியாக இருந்தாலும் மலைப்பகுதி மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்க வேண்டியது அவசியம். அங்கே இருக்கின்ற வாகன செறிவினை கணக்கிலே எடுத்துக்கொள்ளப்பட்டு அரசினுடைய நிதிநிலைக்கு ஏற்ப பரிசீலிக்கப்படும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன்.